சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பருந்து பார்வையில் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்தபடி வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்தானது முற்றிலுமாக அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலையில் 2 அடிக்கும் மேலாக தண்ணீர் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சாலை போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருபுறமும் ஆங்காங்கே சென்ற வாகனங்கள் என்பது அந்தந்த இடங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த தேசிய நெடுஞ்சாலையை வெள்ள நீர் ஆக்கிரமித்து செல்லக்கூடிய அந்த காட்சியைத்தான் திரையில் பார்க்கிறோம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அளவுக்கு அதிகமாக வெள்ள நீரானது வழிந்தோடக்கூடிய காரணத்தால் அங்கு போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலையினுடைய இருபுறங்களிலுமே இரு மார்க்கத்திலும் சென்ற வாகனங்கள் என்பது ஆங்காங்கே பாதுகாப்பு கருதி நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மிக பிரதானமான ஒரு சாலையாக இருக்கக்கூடியது இந்த சாலை. இதில் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி ஆங்காங்கே பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில தேசிய நெடுஞ்சாலையையும் மூழ்கடித்தபடி வெள்ள நீர் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சாலையில் 2 அடிக்கும் மேலாக தண்ணீர் வழிந்தோடுவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சாலையினுடைய இருபுறங்களிலுமே நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கிறோம். இந்த நிலையில் தான் அரசூர் என்ற பகுதியில் 2 அடிக்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்தபடி வெள்ள நீரானது செல்லக்கூடிய நிலையில் அங்கு போக்குவரத்து என்பது அந்த சாலையில் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கழுகு பார்வை காட்சிகளை தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். திருச்சியை நோக்கி சென்ற வாகனங்கள் என்பது மேலும் முன்னேற முடியாமல் ஆங்காங்கே சாலைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பல பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளிலும் ஆக்கிரமித்து வீடுகளையும் மூழ்கடித்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு தொடர்ந்து அங்கு நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு அடி உயரத்திற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது? பார்த்து வருகிறோம். சாலையை மூழ்கடித்தபடி வெள்ள நீரானது பாய்ந்தோடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருப்பதால் அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே சென்ற வாகனங்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேக காட்சியாக சன் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக அந்த கழுகு பார்வை காட்சிகளை முதல் காட்சியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் 2 அடி உயரத்திற்கு ஆக்கிரமித்து வெள்ள நீர் செல்வதால் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். கள தகவல்களை சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்ட இந்த பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணாறு, வராக நதி, மலட்டாறு உள்ளிட்ட ஆற்றுப்பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா அனைத்து ஏரிகளும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியுள்ளன. பல்வேறு ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள கிராமங்களில் நீரானது புகுந்து வீடுகளில் புகுந்துள்ளது. நாம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்ற இடம். அரசூர் பேருந்து நிலையம் அருகே தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மலட்டாறு இந்த சாலையை கடக்கிறது. எண்ணெயில தான் இந்த மலட்டாற்றில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் மீது 2 அடிக்கு மேல் வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து செல்கின்றன. இதன் காரணமாகத்தான் தற்போது முற்றிலுமாக இந்த பேருந்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தின் பிரதான சாலையாக பார்க்கப்படக்கூடிய இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல விக்கிரவாண்டி அருகே ரயில் தண்டவாளத்தின் மீது தண்ணீர் மழை வெள்ளம் அடித்ததனால் அந்த பகுதியில் முற்றிலுமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது போக்குவரத்து சேவை மக்கள் நம்பி பேருந்துகளில் சென்று வந்ததால்
இந்நிலையில்தான் தற்பொழுது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக சாலையின் மீது தண்ணீர் 2 அடிக்கு மேல் இருந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் செல்ல வேண்டாம் என அந்த பகுதியில் போலீசார் அறிவுறுத்தி வராங்க. இதன் காரணமாக முற்றிலுமாக போக்குவரத்து சேவையானது முடங்கி உள்ளது. இதன் காரணமாக இருபுறமும், அதாவது திருச்சி தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்களும், சென்னை மார்க்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ன வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பெரும் பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலை எப்பொழுது சரியாகும் என்ற கவலை இந்த மக்களிடமும் பயணிகளிடமும் இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.